அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. பாருங்கள், மேலே பாருங்கள். மேலே காபத்துல்லாவுடைய தேர்ட் ஃப்ளோரில் இருக்கும். மேலே ஹரமில் தேர்ட் ஃப்ளோரில் இருந்து பாருங்கள், உள்ளுக்குள்ளே அந்த வியூவை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்காக தான் அந்த வியூவை ஃபோட்டோ எடுக்கணுங்கிறதுக்காக ஒரு வீடியோவாக க்ரியேட் பண்ணி போடுறோம். இந்த மக்கள் எத்தனையோ பேர் எவ்வளோ விஷயத்துக்காக வராங்க. அது எல்லாத்தையும் கபூல் செய்யணும். அந்த வியூவில் பார்க்கும்போது ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஒவ்வொரு பேட்சும் தனித்தனியாக தெரியுறாங்க பாருங்கள். உள்ளுக்குள்ளே மணி 10 போகுது இப்போ. அதனால் ஹத்தீமில் உள்ளுக்குள்ளே தொழுகைக்கு அனுமதிச்சிட்டாங்க. லைன் க்யூ நிற்கிது பாருங்கள். அதை ஒட்டி க்யூ போகுதுங்களா, அது எல்லாமே தொழுகைக்காக நிற்கிது. இதான் ஹத்தீம். இதுக்குள்ளே தொழுதோன்னு சொன்னால் காபத்துல்லாவில் தொழுத மாதிரி. ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலகட்டத்தில் என்னாச்சுன்னு சொல்லி கேட்டால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் ஹலாலான பணம் கம்மியாக இருந்தனால அந்த அளவுக்கு மட்டும் காபாவை கட்டி மீதி விட்டுட்டாங்க. அது ஒரு அளவு மாதிரி வச்சுருந்தாங்க. அதுக்குள்ளே தான் இப்போ நம்ம எல்லாம் தொழுதுட்டுருக்கோம். அதான் ஹத்தீம். 10 மணிக்கு ஆண்கள், 10 மணிலேருந்து 2 மணி வரை ஆண்களுக்கு டைம் ஒதுக்கியிருக்காங்க. அதோட லைன் தான் அப்படி நிற்கிது பெருசாக. நான் கிளாஸுக்கு மேலே தான் காட்டுறேன். ஏன்னா கிளாஸுக்கு மேலேன்னா அதுக்கு மேலே இப்படி போனால் தான் உள்ளுக்குள்ளே காட்ட முடியும் காபாவை. நான் கிளாஸுக்குள்ளே இருந்து தான் காட்டுறேன் ஒரு விஷயம். ஏன்னு கேட்டால் அந்த அளவுக்கு நமக்கு அனுமதி இல்லை. செக்யூரிட்டி ஸ்டாஃப் உட்காந்துருக்காரு, அவரை வீடியோ எடுக்க முடியாது. நம்மளால் வீடியோ எடுத்து அடிச்சு போடுவார் இன்ஷா அல்லாஹ். நீங்கள் அதனால் பாருங்கள், ஒரு விஷயத்தை பாருங்கள். ஹத்தீமில் தொழுகிறக்கா மக்கள் நிற்கிறாங்க. 1 2 3 4 5 6 ஷஃப்பு போட்டிருக்காங்க. ஹத்தீமில் தொழுகிறதுக்கு 6 ஷஃப்பு போடப்பட்டிருக்கு. மக்கள் பாருங்கள் எவ்வளோ தூரம் தவாஃபில். அல்லாஹு அக்பர். வெயில் காலம் 42 டிகிரி அடிக்குது வெயில். இங்கே 42 டிகிரி வெயில் அடிக்கும் பொழுதே இவ்வளோ கூட்டம்னா நம்ம யோசிக்கணும். அல்லாவே, மக்கள்லாம் எதுக்காக வந்திருக்காங்க? ஒவ்வொருத்தவங்களுடைய உள்ளத்தில் எவ்வளோ தேடல்கள் இருக்கும். யா அல்லாஹ், என்னை கபூல் செஞ்சிட மாட்டேயா, யா அல்லாஹ் ரப்பே நீ பொருந்திக்க மாட்டேயா அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களோட உள்ளத்தில் எவ்வளோ விதமான தேடல்கள் இருந்திருக்கும். லேஸ்பட்ட விஷயமா? நம்ம எவ்வளோ தேடல்களோட எத்தனை பேர் துவா செய்ய சொல்லி சொல்கிறோம். இன்னும் எத்தனை கோடி மக்கள் அல்லாஹ் இது எனக்கு குட்ரா ரப்பே, இது எனக்கு குட்ரா ரப்பேன்னு ஏங்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. நிச்சயமாக கேளுங்க. ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக்குங்கிறத சொல்லுங்கள். அல்லாஹ் தாலா நிச்சயமாக உங்களுக்கு உம்ராவை நசீபாக்குவான். அல்லாஹ் ஹஜ்ஜை நசீபாக்குவான். இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த உம்ரா செய்யக்கூடிய அனைத்து ஹாஜிகளையும் ஹாஜியாக்களையும் அல்லாஹ் தாலா ஹஜ்ஜை நசீபாக்கணும். வரக்கூடிய ஆண்டில் அல்லாஹ் எல்லா மக்களுக்கும் ஹஜ்ஜை நசீபாக்கணும். எவ்வளோ தேவைகளோடு வந்திருப்பாங்க. எத்தனை மக்கள் முதல் முறையில் காபத்துல்லாவை பார்த்துருப்பாங்க. அவங்களுடைய இயக்கங்கள் எப்படி இருந்திருக்கும். எவ்வளோ அப்படியே அது காபத்துல்லா கிட்ட அந்த துவா செய்யக்கூடிய மக்களை பாருங்களேன். திரையை தொட்டுட்டு கதறுவாங்க. திரையை தொட்டுட்டு இப்படி கதறுவாங்க. எல்லாருமே கதறுவாங்க. அதை தொட உள்ளேறியாமல் ஒரு மாதிரி ஆயிரும். அது ரொம்ப அழுகையாக வர ஆரம்பிச்சிடும். காபத்துல்லா திரையை தொட்டவுடனே ஒருத்தவங்களும் கதறுவாங்க. ரப்பே என்ன மன்னிச்சிருன்னு கதறுவாங்க. நிறைய நபர்கள் நிறைய விஷயங்களை இதோட விட்டுறணுங்கிறதுக்காக வந்திருப்பாங்க அல்லாஹுடைய தர்பாருக்கு. இவ்வளோ பெரிய விஷயம். நான் லேசாக்கணும். ஒவ்வொரு மக்களுக்கும் அல்லாஹ் இதை கண்டிப்பாக நாடணும். இன்றைக்கி எத்தனையோ பவுன் நகை நம்ம வீட்டில் வச்சுருக்கிறோம். 30 பவுன் போட்டு 40 பவுன் கட்டி தராங்க. 5 பவுன் 50 பவுன் போட்டு கட்டி கொடுக்குறாங்க. ஆனால் அதில் ஒரு 3 பவுன் இந்தியாவிலேருந்து வரக்க ஒரு 3 பவுன் செலவு பண்ணனா கணவன் மனைவி 2 பேரும் தாராளமாக வந்துடலாம். ஆனால் அதை செலவு பண்ணதுக்கு யாரும் தயாராக இல்லை. ஹனிமூன் சொல்லி போடுறாங்க. ட்ரிப்பு போட்டாங்கன்னா 70,000 80,000 எப்படி செலவாயிடுது? ஒருத்தவங்களுக்கு 1 லட்சம் ரூபா அதை செலவு செய்கிறதுக்கு உண்டான ஒரு இதில் நம்ம யாருமே இன்றைக்கி இல்லை. அதனால் தயவு செஞ்சு வீண் செலவுகளை எல்லாம் தவிர்த்துட்டு இந்த அல்லாஹோட இறை இல்லத்துக்கு அவனுடைய தர்பாரில் முழுமையான சரணடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எல்லாருக்கும் கொடுக்கணும். அல்லாஹ் எல்லாத்துக்கும் அந்த பாக்கியத்தை கொடுக்கணும். யார் விஷயம் கிடையாது இல்லைங்க. அல்லாஹ் அந்த அவன் நாடியவர்களுக்கு கொடுக்குறான். நம்ம சந்ததிகளுக்கு அல்லாஹ் நசீபாக்கணும். இந்த உள்ளுக்குள்ளே தொழக்கூடிய இடத்துல பெண்களுக்கு டைம் காலையில் ஃபஜ்ருக்கு பிறகு விட்றாங்க. நான் எல்லா மக்களுக்கும் அந்த பாக்கியங்களை கொடுக்கணும். இங்கே ஒரு கரெக்டாக 5 நிமிஷம் தொழுகிறதுக்கு 5 நிமிஷம் விட்டுருந்தாங்களா, தொழுதுட்டு இப்போ ஹாஜிகளில் வெளியே வராங்க பாருங்கள். அவ்வளோதான், 5 நிமிஷம் டைமிங். ஜல்தின்னு சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க வெளியே. நான் எல்லாத்துக்கும் அந்த பாக்கியத்தை நசீபாக்கணும். ஹத்தீமில் தொழுகிறவுடைய பாக்கியத்துக்கு லைனில் நிற்கிறாங்க பாருங்கள். இப்போ நின்றால் 1 மணிக்குள்ளே போயிடலாம். அதுக்காக தான் அந்த லைன் க்யூ நிற்கிது. காபத்துல்லால அவ்வளோ பெரிய க்யூ நிற்கிற காரணம் என்னங்க? அதுக்காக தான் நிற்கிறாங்க. அல்லாஹ் தாலா நமக்கு அதில் தொழுகிற பாக்கியத்தை கொடுத்தான். 2 தடவை கொடுத்தான் அல்ஹம்துலில்லாஹ். போன தடவை செப்டம்பர் 4ஆம் தேதி இருந்தப்போ அல்லாஹ் கொடுத்தான். இப்போயும் அல்லாஹ் கொடுத்தான். இன்ஷா அல்லாஹ் நிக்கா முடிஞ்சு மனைவியோடு வருவோம். அப்போயும் அல்லாஹ் தாலா நமக்கு நசீபாக்குவான். எல்லோரும் துவா செய்யுங்க. நீங்கள் எல்லாம் பார்க்கணும், நீங்கள் எல்லாத்துக்கும் இந்த பாக்கியங்கள்லாம் கிடைக்கணும். நம்மளை அதிகமாக துவா செஞ்சுருக்கோம். வேறு எந்த நோக்கமும் இல்லைங்க. நீங்கள் நல்லபடியாக துவா செய்யுங்க. உங்களுடைய பாக்கியத்தை அல்லாஹ் கபூல் செய்யணும். உங்களுடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்யணும். எல்லா வகையிலும் அல்லாஹ் தாலா என்ன செய்யணும்? பூர்த்தி செய்யணும்.
எல்லோரும் தொழுதுட்டு துவா செய்கிறாங்க பாருங்கள். உள்ளுக்குள்ளே தொழுதவங்கெல்லாம் இப்போ காபத்தில் தொடுறாங்க பாருங்கள், தொட்டு அழுகிறாங்க பாருங்கள். எவ்வளோ பெரிய விஷயம் அல்லா எல்லாரும் ரொம்ப லேசாக்கி தரணும் விஷயம் அல்லா. நல்லா போதுமானவன் விஷயம் அல்லா. துவா செய்யுங்க. தான் நான் மேலே மாடியில் தான் இருக்கிறேன். இன்ஷா அல்லா எல்லோரும் துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.